நானும் இப்படி செத்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு போற மாதிரி கனவு வந்துச்சு எனக்கு. எருமை ஆகுற மாதிரி கனவு கண்டா உன்னை பத்தி மட்டும் கனவு கண்ட வேண்டியதா? எதுக்கடி உன் கனவுல என்ன சாகடிக்கிற? ஐயோ சண்டை போடாதீங்கடி. அதான் டாக்டர் யாருக்கும் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. பேசாம இருங்கடி. ஐயோ இவ கனவு கண்ட பழிச்சு தொலையுமே. சாகுற மாதிரி வேற கனவு கண்டிருக்கா. ஐயோ அம்மா. எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? சும்மா இருடி. வாயை மூடிட்டு வேற. டாக்டர் நம்ம காப்பாத்துறதுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க. உங்க வில் பவர் தான் உங்களை காப்பாத்தும். வில் பவர்னா அது என்னடி? உங்க தன்னம்பிக்கை தாமா. உங்க தன்னம்பிக்கையும் உங்க மன தைரியமும் தான் உங்களை காப்பாத்தும். அது யார்கிட்ட இருக்கு? ஐயோ முடியலையே. இந்த மாதிரி நான் செத்து போவேன் நினைக்கவே இல்ல. ஐயோ ஆண்டவா. தைரியமா இருங்க. அட போமா நீ வேற. கண்ணு முன்னாடி எல்லாரையும் தூக்கிட்டு போறீங்க. இதுல எங்கள தைரியமா வேற இருக்க சொல்றீங்க. எங்கடி நாங்க தைரியமா இருக்கிறது? இல்ல எங்க போற? காட்டுக்குள்ள போறேன். இல்ல அந்த காட்டுக்குள்ள போகாத. இல்ல காட்டுக்குள்ள போய் தான் ஆகணும். காட்டுக்குள்ள அது சாதாரண காடு இல்ல. மதிகட்டான் சோலை. அதுக்குள்ள யாரும் போக கூடாது. போனவங்க யாரும் திரும்ப வந்ததே கிடையாது. நீ வீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போ. இல்லைங்க, என் அப்பா உசுரை காப்பாத்தணும்னா நான் அந்த மாத்து மருந்தை கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கு நான் இந்த காட்டுக்குள்ள போய் தான் ஆகணும். அது மதிகட்டான் சோலைன்னு சொல்றேன்ல. அந்த மாத்து மருந்தை கொண்டு வரதுக்காக நான் இந்த காட்டுக்குள்ள போக தான் போறேன். நான் வரேன். போகாதங்கறல. முட்டா பைய மதிகட்டான் சோலைக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கற. மதிகட்டான் சோலைக்குள்ள போனதுனால தான் நான் இப்படி மதிகட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரியே அவனும் பைத்தியம் மாதிரி போக போறான்.